வாக்குத்தத்தம் உன்னுடையது. மற்ற மக்களுக்கு முன்பாக நான் விசேஷமாக தெரிய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உண்டு. நீயும் அப்படியே இருக்கிறாய். மற்றவர்கள் என்னை புகழ வேண்டும், மற்றவர்கள் என்னை மதிக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாய். அது நடக்காமல் போகும்போது நீ மனம் துவண்டு போகிறாய். இந்த உலகத்தில் மனிதர்களால் நீ புகழப்படாமலும் மதியாமலும் இருக்கலாம். ஆனால் உன்னை விசேஷித்தவள் என்று நான் சொல்லுகிறேன். காரணம், சாதாரண அடைக்கலான் குருவியை பார். அவைகள் மதிப்பு குறைவானவைகள். ஆனால் அந்த குருவிக்கும் நான் சித்தம் வைத்து நடத்துகிறேன், அவைகளை பாதுகாக்கிறேன். அதுபோல உன்னையும் நான் பாதுகாப்பேன். மேலும் நான் உன்னை மறப்பதில்லை. உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்துள்ளேன். நீ நினைவு கூறப்படுகிறாய். மேலும் அவைகள் என் பீடங்களில் வந்து கூடு கட்டி வசிக்க அனுமதித்திருக்கிறேன். அதுபோலவே உன்னையும் என் பீடங்களில் சேர்த்து கொள்கிறேன். மேலும் உன் தலையில் உள்ள முடியெல்லாம் நான் எண்ணி இருக்கிறேன். எனக்கு உன்னை பற்றி எல்லாம் தெரியும். உன் இருதயத்தில் உள்ளது, உன் தேவைகள், உன் எதிர்பார்ப்புகள், உன் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். ஆகவே உன்னை மேன்மையாய் பார்த்து நடத்துகிறதற்கு நான் உன்னோடு இருக்கிறேன். நீ விசேஷமானவன், பயப்படாதே. ஆதார வசனம்: அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். லூக்கா 12:7.